சில மாதங்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி நடத்திய நாடு தழுவிய நடைப்பயணமான பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. வலுவான மெஜாரிட்டியுடன் ஆட்சிக்கு வந்த பாஜகவை மைனாரிட்டி அரசாக மாற்றியுள்ளது. ராகுலின் பாரத் ஜோடோ யாத்திரையை மக்கள் ராகுலை சந்திப்பதற்கான மற்றும் அவருடன் உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டனர். அந்த வகையில் பாத யாத்திரையாக வந்த ராகுல் காந்தியை சந்திக்க திடீரென வந்த 3 சிறுமிகளை பாசத்துடன் அரவணைத்து கொண்ட ராகுல் காந்தி அவர்களுடன் கைகுலுக்கினார். அவர்களுக்கு சாக்லேட்டுகளை கொடுத்து சாப்பிட செய்தார். ராகுலை நேரில் கண்டதில் அந்த சிறுமிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஒரு மக்கள் தலைவராக ராகுல் காந்தி மாறி இருப்பதற்கு மக்களுடன் அவரது சகஜமான பழகும் தன்மை, பேச்சு இனிமை, தோற்ற எளிமை, போராடும் வலிமை ஆகியவையே காரணம். அரசியலில் படிப்படியாக உயர்ந்து வரும் ராகுல் காந்தி நேற்று வெறும் எம்பியாக இருந்தார். இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். நாளை ஆளுங்கட்சி தலைவராக இருப்பார் என்று காங்கிரஸ் கட்சியினர் நம்பிக்கையுடன் கூறி வருகின்றனர்.